அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராஜி கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். காலிஃப்ளவர் பக்கோடா, காலிஃப்ளவர் சில்லின்னு சொல்லலாம். ஸோ அதுக்காக ஒரு மீடியம் சைஸ் அளவு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதை வந்து சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி தண்ணி வந்து கொதிக்க வச்சுருக்கேன். அந்த தண்ணியில் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன். பூவெல்லாம் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கு பிறகு நம்ம தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். பூவை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம் தண்ணி இல்லாமல். ஸோ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நம்ம தனியாக எடுத்துக்கலாம். அதுதான் தண்ணி இல்லாமல் ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. இது கூட நம்ம மசாலாலாம் சேர்க்கணும். இதுக்காக ஃபஸ்ட்டு சோள மாவு சேர்த்துருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு சேர்த்துருக்கேன். அது கூடவே கடலை மாவு, அது ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். அரிசி மாவு வந்து நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஸோ அதுக்கு பிறகு மிளகாத்தூள், சீரகத்தூள், சோம்புத்தூள் 3 சேர்த்துருக்கேன். இது கூடவே நாம் கொஞ்சம் பெருங்காயத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்தா போதும். அது கூடவே டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இதை ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா காலிஃப்ளவரில் ஈரம் இருக்கும், அதுக்காக ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு அதுக்கு பிறகு நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒன்றா. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து, ரொம்ப தண்ணி ஊற்றிட்டோம்னா தண்ணியாக போயிடும். ஸோ அதனால் லைட்டாக தெளித்து சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் போல் இதை அப்படியே விட்டுடலாம். ஒரு கடாயில் வந்துட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு எண்ணெய் காஞ்சிருச்சான்னு போட்டு பார்க்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும், இல்லைன்னா கருகிடும். ஸோ எண்ணெய் காஞ்சிருச்சு ஓரளவு. ஸோ இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் எல்லாத்தையும் எண்ணெயில் சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக விடணும். வந்துடுச்சு. இப்போ எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிராக இருக்குது. நம்ம வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப ஹெல்த்தி கூட. கடையில் எல்லாம் கலர் பவுடர் போடுவாங்க, அதெல்லாம் தேவையில்லை. இது நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் கலர் நேச்சுரலாகவே இருக்குது. அதில் கலர் பவுடர்லாம் போடணும் தேவையில்லை, வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், வெந்துருச்சு. நல்லா கிறிஸ்பியாக வந்துருச்சு. எண்ணெய் சலசலப்பு அடங்கினதும் நீங்கள் எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் இது போல் எடுத்துகிட்டு மீதம் இருக்கிற காலிஃப்ளவர் எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். மசாலா எதுவுமே அதிகமாக உதிரவே இல்லை பாருங்கள், உதிரவே இல்லை. எல்லாமே காலிஃப்ளவரோட ஒட்டி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். தனித்தனியாகவும் வந்திருக்கு. அழகான காலிஃப்ளவர் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது டீ கூடையோ காஃபி கூடையோ வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.